அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி அருமையான ருசியான ரொம்ப முறையாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரெசிப்பியில் ஒரு 4 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்தா குழம்பு ரொம்ப அருமையாக ருசியாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்துட்டு அதை இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா பவுடராக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டெப் 1 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது பூண்டு அரைச்ச தண்ணி தான், அது கூட தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், போதும். இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, ஸ்டெப் 2 முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பூண்டு அரைச்சி வச்சது இருக்குது. பூண்டு பல்லும் நம்ம கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், இவ்வளோ புளி போதும். அடுத்து ஸ்டெப் 3 பார்க்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட மீன் மசாலா சேர்த்துக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, திக்காக இருக்குது அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் வச்சு தனியாக கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டெப் 3 முடிஞ்சிடுச்சு. கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ்வை. இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டெப் 4 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டெப் 4ல் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு கடாயில் நம்ம குழம்பு தாளித்து விட போகிறோம். ஜீரா போட்டுக்கலாம், கொஞ்சமாக ஜீரகம். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச பூண்டு பல்லை போட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு உடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நல்லா வறுந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வேணுங்கிற அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஸ்டெப் 1ல் வெந்தய பொடி வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை இது கூட சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். உடனே தக்காளியும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நம்ம நல்லா தக்காளியை போட்டு நல்லா தக்காளி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுக்க நல்லா பேஸ்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக இது வறுப்படுறதுக்கு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வறுந்துடும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கிண்டி விட்டு என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் நம்ம அந்த கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை தூக்கி ஸ்டெப் 2 அந்த கொதிக்க வச்சுருந்த மிக்சிங் கலவை தண்ணியெல்லாம் தூக்கி இதுக்குள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. அடியிலலாம் லைட்டாக பிடிச்சிருக்கும். எடுத்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது திக்காக இருக்குது, அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்ததுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இதோட குவான்டிட்டி பொருளோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. எல்லோரும் அளவு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே முறையில் மீன் குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக ருசியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி.
மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டான மீன் குழம்பு. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.